இந்த மாதிரியான நபர்கள் ஜெயிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து எந்த குறிக்கோளும் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க. எந்த குறிக்கோளும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது பயம். நம்ம அதில் ஜெயிக்க முடியுமா, ஒரு குறிக்கோள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை ஜெயிக்க முடியாதா அப்படின்ற பயத்தினால செய்யாமல் இருக்கிறது, அவங்களும் ஜெயிக்கிறதில்ல அப்படின்னா. மூணாவது குறிக்கோள் இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்துருச்சு, ஏதாவது சவால் வந்துருச்சு, யார் மூலியமாவோ ஒரு தடங்கள் வந்துருச்சு, அல்லது அது வந்து ஸ்டாப் ஆகிற லெவலில் இருக்குது, அதை நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்க. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்றவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த குறிக்கோளாகவே மாறுறவங்க, எனக்கு வந்து இந்த கோல் இருக்குது, இந்த கோலாகவே நான் மாறுறேன், அந்த பொறுப்பை எடுத்து அதுக்கிட்ட ஒப்படைக்கிறவங்க, தன்னை ஒப்படைக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இப்படிப்பட்ட நபர்கள் பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நாலாவது பாயிண்ட் சொன்ன நபர்கள் தான் இங்கே ஜெயிக்கிறாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது, இது நான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். சரியான வழிகாட்டுதல் இல்லாமல், அல்லது சுயநலமான ஒரு மனிதர்கிட்ட போய், அல்லது சுயநலமான மனிதர் தலைமையில் இருக்கும்போது, தவறான ஒரு நபர் தலைமையில் இருக்கும்போது, அவருக்கு கீழே எவ்வளவு சரியான நபர்கள் இருந்தாலும், சரியாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இருந்தாலும், அவர்கள் தவறாக வழி நடத்தப்பட்டு இது தவறான ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற அவங்களே அதை நம்புகிற ஒரு லெவலாக அது மாறிடுறாங்க. ஸோ இவங்க தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பாதியில் விட்டுட்டு போகிறாங்க. இது நம்மளால் முடியாது, இங்கே வந்து வேறு மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றதுனால பாதியில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன்.